ஹாய் காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டோரஷ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட Volkswagen Tiguan இருக்கு. இது பார்த்தோம்னா நமக்கு Volkswagenோட ஒரு ஃபிளாக்ஷிப் கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ரமணி Volkswagenக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்பவும் போல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பை நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஸ்டார்ட்ஸ் இதில் நமக்கு வந்துருது. ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் 190 bhp அண்ட் 320 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. ஸோ இன்னைக்கு நமக்கு இதை டிரைவ் பண்ணதுக்கான சான்ஸ் கிடைக்கல. பட் நானுமே இதை டிரைவ் பண்ணணும் ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கேன். ஸோ நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சரில் டிரைவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்ஸ்டலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்ராலிக் ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் பேனட் வந்து பயங்கர ஹெவியாக தான் இருக்கும். ஸோ டிசைன் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா இந்த கார் வந்து பார்க்கறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டேட்டட் எலிகண்டான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் LED ஹெட்லாம்ப்ஸில் தான் வருது. IQ LED அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Volkswagenோட அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ LED இண்டிகேட்டர்ஸும் வந்துருது. ஃபுல் LED ஹெட்லாம்ப் தான் டியூல் பேரல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே பார்த்தோம்னா 6 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரில் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் இருக்கும். அது வந்து நமக்கு அந்த பார்க் அசிஸ்ட்காக 6 சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அண்ட் கிரில் பார்த்தோம்னா குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த திரும்பி நமக்கு அந்த குரோம் ட்ரீட்மெண்ட் வந்துருது. கீழே பார்த்தோம்னா ஸ்கிட் பிளேட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். கீழே ஸ்கிட் பிளேட்லையுமே ஒரு சில்வர் கலர் ஃபினிஷ் இருக்கு. நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம சைடு ஆங்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.5 மீட்டர்ஸ்ல இருக்கும். 2679 mm வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் 235, 55 ஆர் 18 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு சில்வர் கலர் ஃபினிஷ்ல இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இனிமேல் டியூல் டோன்ல இருந்துச்சுன்னா அந்த லுக் வந்து இன்னும் கொஞ்சம் வேற லெவலில் இருந்திருக்கும். பாடி கிளாரிங் நமக்கு காரை சுற்றி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபெண்டர்ஸ்ல ஒரு குரோம் ஃபினிஷும் ஆட் பண்ணியிருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸ் தான் வருது. அண்ட் ஓவர் ரேஞ்ச் பார்த்தோன்னா பாடி கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே இந்த காரை நமக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரேட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேனராமிக் சன்ரூஃப் இந்த காரை நமக்கு வந்துருது. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கொடுத்துட்றாங்க. அண்ட் ரியா வீல்லையுமே இந்த காரில் நமக்கு டிஸ்க் வந்துடும். அண்ட் அந்த பாடியில் கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏரோடைனமிக்ஸில் Volkswagen நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் பாடி கீழே பார்த்தோன்னா நமக்கு ஒரு குரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Tiguan ஆல் ஸ்பேஸ்னு ஒரு கார் இருந்துச்சு. அது 7 சீட்டில் வரும். இது வந்து நமக்கு 5 சீட்டில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ ரியரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த காரில் ஃபுல் LED டெய்லம் செட்டப் தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஸ்லாட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தோன்னா நமக்கு LED தான் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் லாம்புமே நமக்கு LED தான் வருது. Tiguan அப்படிங்கிற பேஜிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தோன்னா நமக்கு வாஷர் ரிப்பேர் டிஃபோகர் எல்லாமே வந்துடும். கீழே பம்பர் பார்த்தோம்னாலும் ஒரு ரோம் ஃபினிஷ் அதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தோன்னா நமக்கு 6 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த பார்க்கிங் சென்சர் இருக்கும். அண்ட் கேமராவும் இந்த இடத்துல நீட்டாக டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் 4 மோஷன் அப்படிங்கிறது Volkswagenோட 4 வீல் டிரைவ் டெக்னாலஜி. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு அந்த காரில் 615 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. எலக்ட்ரிக் டெயில் கேட்டும் இந்த காரில் நமக்கு வந்துடுது. அண்ட் இந்த சீட்ஸை பார்த்தோம்னா நம்ம 60-40 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டாபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்சல் ட்ரேவும் இந்த வேரியண்ட்டாக நமக்கு வந்துடுது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தோம்னா 145, 85 ஆர் 18 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. அண்ட் ஆல்சோ ஜாக்கிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சார்ஜிங் சாக்கெட்டும் வந்துடுது. எல்இடியில் நமக்கு பூட் லேம்ப் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IQ லைட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோர்ஸ் பார்த்தோன்னா நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் தான் இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெய்ஜ் தான் வந்து டாமினெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு லெதரட் ஃபினிஷும் வந்துடுது. நீங்களுமே நமக்கு கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில்வர் பேட்டர்ன் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இந்த சீட்ஸ்க்கு பார்த்தோன்னா நமக்கு 40-20-40 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வேணால் இப்படி கூட இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ இந்த இடத்துல ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம இன்னும் ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த சீட்டுமே அதே மாதிரி தான். இங்கிரஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டோர் பாக்கெட்ஸ் பார்த்தோம்னாலும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு வெல்வெட் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் நமக்கு மேக்சின் ஹோல்டர் சீட்டில் கொடுத்துட்றாங்க. லெக் ரூம் நீரும் நல்லா தாராளமாக இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் அண்டர் தை சப்போர்ட்டும் இந்த சீட்டில் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட்ரூம் பார்த்தோம்னா பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8". நல்ல ஒரு அடிக்குவேட்டான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப் அது ஒரு LEDயில் இருக்குது. அண்ட் நமக்கு சன்ரூஃப் பார்த்தோன்னா பேனராமிக் சன்ரூஃப் வந்துடும். அண்ட் நமக்கு இந்த காரில் 3 zone AC கொடுத்துருவாங்க. ஸோ ரியாருக்கும் நமக்கு செப்பரேட்டான ஒரு AC வந்துடுது. ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட், ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதனால் சென்டர் பேசஞ்சர் வந்து லெக் ரூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 கப் ஹோல்டர் இருக்குது. இன்னொரு கப் ஹோல்டர் பார்த்தோம்னா சின்னதாக கொடுத்துருக்காங்க. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். சென்டர் போர்ஷன் மட்டும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. மிச்சம் பெய்ஜில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சீட்டோட குஷனிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது உண்மையிலேயே. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு டிபிக்கல் Volkswagen டேஷ்போர்ட் தான். அந்த குவாலிட்டி வந்து இந்த காரில் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் இப்போ ஆனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா இல்லையா எனக்கு தெரியல. ஒரு வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பெல்ட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த காரோட ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அந்த டோரோட தட்டே பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு ப்ராமிசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிகுவானோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 44.53 lakhs வருது. ஒரே ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த கார் நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துடுது. நீங்கள் பார்த்தோன்னா லாக்கிங் அன்லாக்கிங்க்கு டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கேருந்தே கூட நம்ம பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு நமக்கு மெமரி சீட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. 3 people செட்டிங் செட் பண்ணிக்கலாம். அண்ட் எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் வந்துடுது. லம்பார் சப்போர்ட்டுமே நம்ம எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கண்ட்ரோல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் வந்துடுது. இன்டீரியர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் வந்துடுது. அண்ட் இது பார்த்தோன்னா வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் நமக்கு அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துடுது. ஒரு டிஜிட்டல் காக்பீட் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சைடில் நமக்கு ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ இதில் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் டாக்குமெண்ட் வந்து ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. அது நம்ம வேணால் வியூவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு இன்ஃபர்மேஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரில் நமக்கு செல்ஃப் பார்க்கிங் ஃபியூச்சரும் இருக்குது. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த Volkswagen Tiguanோட செல்ஃப் பார்க் அசிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு நியூட்ரலில் கியர் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம பார்க் அசிஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம டிரைவ் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அது நமக்கு சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இண்டிகேஷன் காமிச்சிருக்கு. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வருது. ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டுடலாம். ஸோ ரிவர்ஸ் கியர் போட்டோடனே நான் பிரேக் மேலேருந்து கால் மட்டும் எடுக்கிறேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டியரிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பிரேக் மேலேருந்து மட்டும்தான் கால் எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த நான் த்ராட்டில் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். வேறு எதுவும் பண்ணல. ஸ்டியரிங் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒட்டி வந்துருச்சு. நம்ம இப்போது டிரைவ் ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் முன்னாடி போயிட்டு அதுவே பின்னாடி வரும். ஸோ மறுபடியும் நம்ம ரிவர்ஸ் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக பார்க் ஆயிடுச்சு. பார்க் அசிஸ்ட் ஆஃப் ப்ளீஸ் டேக் ஓவர் ஸ்டியரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதான் அந்த Volkswagen Tiguanோட ஒரு செல்ஃப் பார்க் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெஹிக்கிளோட ஸ்டேட்டஸ், டிரைவிங் டேட்டா அண்ட் அசிஸ்ட் சிஸ்டம், அடாஸ் ஃபீச்சர்ஸ் இது நமக்கு கிடையாது. பட் ஒரு அசிஸ்ட் சிஸ்டம் மட்டும் கொடுத்துட்றாங்க. ரிவர்ஸ் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் இந்த காரை நமக்கு இருக்குது. எல்லாமே கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இந்த இடத்துல பார்த்தா ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் வியூ. ஸோ இது வந்து நமக்கு தேர்ட் வியூ. ஸோ ஒரு 3 வியூ கொடுத்துட்றாங்க. கீழே இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துடுது. ட்ரிப் இன்ஃபோஸும் வந்துடுது. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 18 டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்ட் மூலமாக தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆப் கனெக்ட், அசிஸ்டன்ஸ், ஏர்கான், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 zone கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் யூஸ் பண்ணுறது செம்ம ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் நமக்கு வெஹிக்கிள்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். மெனுவில் போயிட்டோம்னா நமக்கு இதில் டிரைவ் மோட்ஸும் கொடுத்துட்றாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவல் அண்ட் ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அண்ட் இண்டிவிஜுவல். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 மோட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சில பேராமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் நமக்கு ஸ்டியரிங் வீலுக்கு நார்மல் அண்ட் ஸ்போர்ட் மோட் வச்சுக்கலாம். டிரைவ் நார்மல் அண்ட் ஸ்போர்ட் மோட் மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ லைட் அசிஸ்டன்ஸ், ஏர் கண்டிஷனிங், இந்த மாதிரி நிறைய இதுக்கு நமக்கு நார்மல் அண்ட் ஈகோ அந்த மாதிரி 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர நமக்கு டிரைவிங் மோட்ஸுமே வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ரோட் மோட். ஸோ இதே நமக்கு ஆஃப் ரோடில் எக்ஸ்பர்ட் டிரைவிங் ப்ரொஃபைல்னு ஒன்று கொடுக்குறாங்க. இதுலேயுமே நமக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப் ரோட் மோடில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசைன் கண்ட்ரோல், இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் லைட் அசிஸ்டன்ஸ், ஏர் கண்டிஷனிங், இது எல்லாமே நமக்கு இதுலேயே வந்தது. ஸோ ஆப்னு தனியாக ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து யூஎஸ்பி மூலிமா தான் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வால்யூம்க்கு நமக்கு டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃபோன், வாய்ஸ், மீடியா, ரேடியோ, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஸோ செம்ம ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துடும். ஃப்ரண்ட்டில் டியூல் ஜோன் அண்ட் பின்னாடி ஒரு ஜோன் வந்துடுது.
இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ். இந்த இடத்துல நமக்கு 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. அண்ட் ஒரு சிகரெட் லைட்டும் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோட கீ. ஸோ இதுவுமே நமக்கு இப்போ வர Volkswagen கார்ஸ்ல பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளிப் கீயுமே வந்துருது. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு செல்ஃப் பார்க் அசிஸ்டுக்கான அந்த பட்டன் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் இது பார்த்தோன்னா பார்க்கிங் சென்சருக்கான பட்டன். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்துருது. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதான் அந்த டிரைவ் மோட் செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன். போத் டிரைவ் மோட் அண்ட் ஆல்சோ ஆஃப் ரோட் மோட் அதெல்லாம் நம்ம இது மூலமா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு ஒரு அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மோஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 வீல் டிரைவ் சிஸ்டம்னா 6 ஏர்பேக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு டிரைவருக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடியிலுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் நமக்கு ஒரு லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இன்னும் நம்ம ஃபுல்லாக மேலே ஏற்றி இப்படி தான் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த கார் நமக்கு வந்து ஃப்ரேம்லெஸ் மிரர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு அந்த லைட்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. சன்ஷேடுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்ரூஃப்மே நம்ம என்ன ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பேனராமிக் சன்ரூஃப் வந்துருது. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். கூலிங் ஃபங்க்ஷனுமே இதில் நமக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் இருக்கும். அண்ட் ஏசி வென்ட்ஸில் இந்த இடத்துல நமக்கு ஒரு கிளாஸ் பேக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆஷ் கிரே மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரேக் 2 அட்ஜஸ்ட்டுமே வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த காரில் நமக்கு ஸ்டியரிங்க்கு ஹீட்டிங் ஃபங்க்ஷனும் வந்துடுது. ஸோ அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் அந்த ஸ்டியரிங்கோட ஹீட்டிங் ஃபங்க்ஷனுக்கான பட்டன். இது அழுத்திட்டோம்னா நமக்கு ஒரு 3 மோட்ஸ் வந்துடும். இதில் 1, 2 and 3. ஸோ அந்த ஸ்டியரிங் வந்து நமக்கு ஹீட் ஆகும். இது பெருசாக நமக்கு இந்தியன் ரோட்ஸ்க்கு தேவையில்ல தான். பட் நம்ம ஹில்ஸில் போகிறப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு சீட்ஸ்க்கு வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் இல்லை, ஆனால் ஹீட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கம்ப்ளீட்டாக அந்த ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணதுனால ஹீட்டிங் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் இதில் நமக்கு கிடையாது. அண்ட் ஒரு பெரிய டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ சீட்ஸுமே செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. லம்பார் சப்போர்ட் எல்லாமே நமக்கு எலக்ட்ரிக் தான். ஸோ இந்த காருக்கு நமக்கு 4 years or 1 lakh kilometers வாரண்டி வந்துடும். ஸோ இதுதான் கைஸ் இந்த Volkswagen Tiguanோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரிஸ்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.